வணக்கம் நண்பர்களே. யாக்கோபு சித்தரையா அற்புதமான மருந்து பக்குவங்களை எளிதாக சொல்லித் தருவார். அவர் தந்தருடைய வைத்தியவாத சூத்திரம் 400 66 முதல் 68 வரையிலான பாடலில் மேக சூட்டுக்கு கியாழம் என்கிற தலைப்பில் மோகம் அதிகமானால் உடம்பில் உஷ்ணம் அதிகமாகும். மோகத்தில் ஆரம்பித்தது மது மேகத்தில் கொண்டு போய்விடும். அப்படி உஷ்ணத்தாலும் மோகத்தாலும் உடல் இளைத்து போனவர்களுக்கு வருகிற மேக நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு அருமையான குடிநீர் பக்குவத்தை சொல்லித் தருகிறார். குடிநீர் கஷாயம்னு கூட சொல்லலாம். மோகம் 30 நாள், ஆசை 60 நாள்னு சொல்றதுண்டு. உடல் உஷ்ணத்தால மோகமும் ஆசையும் விடாம பொழுதுக்கும் வச்சுக்கிட்டா உடம்பு இழைச்சு போகாமல் இருக்குமா? யாக்கோபு சித்தரையா சொல்றத பார்த்துட்டு வரலாமா? வாங்கடா இன்னும் ஒரு கருமானம் கேள், வளமையுள்ள என் குருவும் சொன்ன வித்தை. இன்னொரு பக்குவத்தை சொல்றேன் கேளுங்கப்பா. தன்னோட குரு சொல்லி தந்த பக்குவம்னு சொல்லிட்டு ஆசையால விடாம மோகத்திலேயே கிடந்தா உடம்புல உஷ்ணம் அதிகமாயிரும். பெண்கள் மேல அதிகமான மோகம் கொண்டவர்களுக்காக ஒரு அருமையான குடிநீர் கஷாயம் சொல்லித்தர்றேன். இந்த குடிநீர் கஷாயத்தால உடம்பு இழைச்சு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த பக்குவம் செய்துக்கலாம்னு சொல்லிட்டு குடிநீர் கஷாயத்துக்கு தேவையான பொருட்களையும் சொல்லித் தருகிறார். நன்னாரி பரமைந்து மிளகிரண்டு, நற்சீரம் சோம்புடனே கொத்தமல்லி. நன்னாரி வேறு 5 பலம், சுமாரா 200 கிராம் அளவுக்கும், மிளகு ஒரு 2 மிளகு, சீரகம் 20 கிராம், சோம்பு 20 கிராம், கொத்தமல்லி 20 கிராம், கூடவே சுக்கு 40 கிராம், நெற்பொரி 40 கிராம், பன்னீர் பூவும் கூட 40 கிராம் அளவுக்கும் எடுத்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா காய வச்சு பொடியாக்கி ஒரு 20 கிராம் அளவுக்கு ஒரு ஸ்பூன்ல எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துல 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்துட்டு அதுல கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அடுத்ததாக போட்டுமே 4ல் 1 சுண்ட காய்ச்சி பொங்கமுடன் வடியிட்டு சீனியோடு, மேலே சொன்ன பொருட்களான நன்னாரி வேறு, மிளகு, சீரகம், சோம்பு, கொத்தமல்லி, சுக்கு, நெற்பொரி, பன்னீர் பூ இதெல்லாம் அளவா சேர்த்து எடுத்துட்டு தூளாக்கிட்டு ஒரு பாத்திரத்துல 3/4 லிட்டர் அளவு தண்ணீர்ல கலந்துட்டு 4ல் 1 வத்திர மாதிரி நன்றாக சுண்ட காய்ச்சி வடிகட்டி எடுத்துட்டு சீனியை சேர்த்து பாலோட கலந்து சாப்பிட்டு வருகிற போது உடம்புல இருக்கிற உஷ்ணம் எல்லாம் பறந்து போயிடும்னோ, தினமும் கூட இந்த நீரை சாப்பிட்டு வரலாம்னோ, எந்த விதமான பத்தியமும் இதுக்கு இல்லைன்னோ, ஆசையையும் மோகத்தையும் தினந்தோறும் நடத்திக்கலாம்னோ, மேகமும் மேக நோயும் உடல் உஷ்ணமும் வராதுன்னு யாக்கோபு சித்தரையா உறுதியாக சொல்லித் தருகிறார். நல்ல விஷயம் தானே? பதிவை பார்த்தவர்களுக்கும் பகிர்ந்தவர்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள்.